கஷ்டம்தான். இருந்தாலும் பேசினார்கள், முடித்தார்கள். முடித்தார்கள் என்றாலும் அத்தனை லேசில் முடியவில்லை. அனிருத் வீட்டில் விஷயத்தை ஆரம்பித்தான் அருள். ஒரு வாரமாக பேச்சுவார்த்தை நடந்து கடைசியாக மாலதி மருமகளை வர ஒப்புக்கொண்டாள். ஆனால் மாலதி வீட்டில் விபரீதங்கள் தான் நடந்தன. வானதி மாலதியின் தந்தையிடம் அவர்கள் காதலை பற்றி சொல்லியது தான் தாமதம். மாலதியின் அம்மா மாலதியை வேலைக்கு போக வேண்டாம் என்று சொல்லி வீட்டில் உட்கார வைத்து விட்டாள். வேறு ஜாதி வேறு மொழியா, முடியவே முடியாது என்று கண்டிப்பாக கூறிவிட்டாள். பின்பு மாலதியின் தாய்மாமாவை பிடித்து அவரை முதலில் சமாதானம் செய்து அவர் மூலம் பேச்சுவார்த்தை நடத்தி 1 மாத அவகாசத்தில் வெற்றிகரமாய் பெண் பார்க்கும் படலமும் நடந்து முடிந்தது. இத்தனைக்கு அருள்மொழியும் வானதியும் தான் அலையோ அலையோ என்று 2 வீட்டிற்கும் மாற்றி மாற்றி நடந்தனர். மாலதியும் அணியும் கொஞ்சம் கூட கவலையின்றி இரவு முழுவதும் செல்போன் பில்லை ஏற்றிக்கொண்டிருந்தனர். சித்திரை மாதத்தில் முதல் முகூர்த்தத்தில் மாலதி அனிருத்தின் திருமணம் இன்று நடந்து முடிந்தது. மாலதியும் அனிருத்தும் வானதி அருளின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வந்தார்கள். என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். போட்டோ விருந்து என்று மற்ற வழக்கங்கள் எல்லாம் பொறுமையாக முடிய அனிருத் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த இரவு வந்தது. மஞ்சள் பூசிய முகத்தில் கொஞ்சம் குங்குமம் பூசியது போல சிவந்து உட்கார்ந்திருந்தாள் மாலதி. சந்தன நிறத்தில் அணிந்திருந்த பட்டுப்புடவையின் தலைப்பை விரல் இடுக்கில் விட்டு முறுக்கி கொண்டிருந்தாள். இருவர் உள்ளத்திலும் சொல்ல முடியாத மகிழ்ச்சி. ஒரு வழியாக இன்று கணவன் மனைவியும் ஆகிவிட்டார்கள். வானதி அருள் இல்லைனா நம்ம கல்யாணமே நடந்திருக்காதே இல்ல அனிருத்? ஆமாம் மாலு. மாலதி கிளுக்கென்று சிரித்தாள். என்னது மாலுவா? ஏன் அப்படி கூப்பிடக்கூடாதா? நீ மட்டும் அணின்னு கூப்பிட்ற இல்ல? நெருங்கி வந்து மாலதியின் அருகில் உட்கார்ந்தாள். மாலதி லேசாக வியர்த்தாள், விலகினாள். பேச்சை மாத்தாதீங்க, நான் என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தேனே. நெற்றியை சுருக்கி யோசிக்க ஆரம்பித்தாள். அருள் வானதி இல்லைனா அனிருத் அவளுக்கு எடுத்து கொடுக்க அவள் தொடர்ந்தான். ஆமா, இல்லைன்னா நம்ம கல்யாணமே நடந்திருக்காது. என்று சொல்லிக்கொண்டே அவளுடைய விரல்களை லேசாக பற்றினான். அந்த தீண்டலை மாலதி விழிமூடி ஒரு கணம் ரசித்தாள். அந்த அன்பின் தொடுதலை ஏற்றுக்கொண்டாள். அனிருத் அவளை இன்னும் நெருங்கினான். நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்களேன். அவன் பிடியில் இருந்த விரல்களை லேசாக விடுவித்தாள். கேட்கலாமே, சொல்லு. பேச்சுக்கு சொன்னேனே தவிர அணியின் கவனமோ வேறு எதிலோதான் இருந்தது. அமர்ந்திருந்த கட்டிலில் இருந்து எழுந்தாள். சுத்தமா அருள்கிட்ட பேசாம இருந்த வானதி நம்ம கல்யாண ஏற்பாடு நடக்க நடக்க நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இப்போலாம் வானதி அருள் கூட அவன் பைக்கில் தான் ஆபீஸ் வரா. முன்ன சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, இப்போ அருளுக்கு நல்லா ஃப்ரெண்ட் ஆயிட்டா. சொல்லியபடி அவனும் கட்டிலை விட்டு எழுது கொண்டான். மாலதி அனிருத்திடம் திரும்பினாள். ஃப்ரெண்டாக மட்டும்தானே இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வானதி அருள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அனிருத் மாலதியை நெருங்கினான். அதோடு இல்லாமல் நம்ம கல்யாணம் அவங்களால தான் நடந்துச்சு. மாலதி சொல்லிக்கொண்டே பின்வாங்கினாள். மாலதியின் தோளை பற்றி தன்னிடம் மென்மையாக இழுத்தான். ஸோ அவங்க 2 பேரும் சந்தோஷமா கணவன் மனைவியாக வாழணும். அதுக்கு நாம தான் பொறுப்பு. என்ன சொல்கிறீங்க? தன்னை 2 கைகளிலும் பற்றி கொண்ட அனிருத்தின் கண்களை பார்த்து பேசினார். நிச்சயமா. அவள் கன்னங்களை பிடித்து அவள் உதடுகளை நெருங்கினான். கொஞ்சம் பின்வாங்கிய மாலதி தன் ஒற்றை விரலை அனிருத்தின் மார்பில் வைத்து அவனை பின்னே தள்ளினாள். அதுக்கப்புறம்தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஓகே என்றபடி அவனை பார்த்து கண்ணடித்தாள். என்னது? 200% அதிர்ச்சியானா நானே. அப்படின்னா இன்னைக்கு? ஒரு போர்வையும் தலையணையை தூக்கி அவன் மீது வீசினாள். குட் நைட். அவனிடம் பதில் எதிர்பார்க்காமல் தானும் ஒரு போர்வைக்குள் ஒளிந்து கொண்டாள். மாப்பிள்ளை வீடு மறுவீடு என்று மாற்றி மாற்றி விருந்துகளை முடித்துவிட்டு ஒரு வழியாக 1 வாரத்திற்கு பின் சென்னை வந்து சேர்ந்தார்கள் நம் புது மணமக்கள். இதற்கு முன் அலுவலக நண்பர்களோடு தங்கியிருந்த அணி தற்பொழுது வேளச்சேரி அருகே அப்பார்ட்மெண்ட் ஒரு 2 BH பிளாட் ஒன்றையும் வாடகைக்கு எடுத்துவிட்டான்.
7,000 வாடகை கொஞ்சம் ஓவர் இல்லை? மாலதி புது வீட்டில் காய்ச்சிய பாலை கையில் வைத்திருந்தாள். அணி 4வது மாடியில் இருந்த அந்த வீட்டின் பால்கனியில் ஹாயாக சாய்ந்திருந்தான். ஓவர்லாம் இல்லை, இந்த ஏரியாவில் இன்னும் இவ்வளோ நல்ல வீடு கம்மியான ரெண்டுக்கு கிடச்சிருக்கு. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ஈரக்குந்தலை ஒரு பக்கமாக தள்ளி வெயிலில் உலர்த்தி கொண்டிருந்தாள். வானதி அவளுக்கு பரிசளித்த இளம்பச்சை புடவையை அணிந்திருந்தாள். அவள் கூந்தலை ஒரு துணியால் தட்ட தட்ட அதிலிருந்து ஜில்லென்று தெளித்த சாரல் வேறு அனிருத்தின் முகத்தில் முத்தமிட்டு அவனை பாடாய்படுத்தி கொண்டிருந்தது. இன்னையோட லீவ் முடியுது, நாளையிலிருந்து ஆபீஸ் போகணும். பால்கனியை விட்டு நகர்ந்தாள். அவள் சொல்வதை காதில் வாங்காமல் அவள் பின்னே சென்றான். அப்புறம் வீட்டுக்கு லேண்ட்லைன் கனெக்ஷன் தரணும், அப்போதான் இன்டர்நெட் கனெக்ட் பண்ண முடியும். தனக்கென்று வைத்திருந்த பால் டம்ளரை எடுத்துக்கொண்டாள். ஏதோ தன் பின் கழுத்தில் சூடாக உணர்ந்து திடுக்கிட்டு திரும்பினாள். அனிருத் கண்களில் காதல் சொட்ட சொட்ட நின்று கொண்டிருந்தான். அங்குலம் அங்குலமாய் நெருங்கியவன் அப்படியே நின்றான். இரு புருவங்களையும் உயர்த்தினான். என்ன சார், சொன்னதெல்லாம் மறந்து போச்சா? நல்ல ஞாபகம் இருக்கு, நாளையிலிருந்து ஆபீஸ். அவன் சொல்லி முடிக்கும் முன் தன் கைகளை அணியின் காதில் வைத்திருந்தாள். ஐயோ விடுடி. அருளும் வானதியும் ஒன்று சேர்ந்து அப்புறம்தான் நமக்கு. அவன் காதுகளுக்கு விடுதலை அளித்தாள். காதலோடு வந்தவனை சிவந்திருந்த காதை தடவி கொண்டே சொல்ல மாலதி சிரித்துவிட்டாள். உடைகளை எடுத்து அலமாரியில் அடுக்க ஆரம்பித்தாள். சரி சொல்லு, நாம என்ன பண்ண போறோம்? சொல்றேன் இருங்க. கொண்டு வந்த உடைகளை அடுக்கி கதவை மூடினாள். அணியின் அருகில் வந்து அமர்ந்து அவன் காதோரமாய் கிசுகிசுத்தாள். பிளான் நல்லாதான் இருக்கு, ஆனா இந்த 2 பேரும் ஒத்துக்கணுமே. அதுக்கு தான் நீங்க இருக்கீங்கல்ல, கண்ணடித்தாள் மாலதி. கடைசியா எனக்கு நோக்கியா வேலையை கொடுத்திட்ட. அப்படின்னா? அதான் கனெக்டிங் பீப்புள். முகத்தை அப்பாவியாய் வைத்திருந்த அனிருத்தை பார்த்து மீண்டும் சிரித்தாள். கொண்டு வந்திருந்த சாமான்களை அடுக்குவதிலும் சின்ன சின்ன சீண்டல் சண்டைகளோடு அந்த வீட்டின் முதல் நாளே இனிதே கழிந்தது. அடுத்த நாள் அலுவலகம் சென்ற அணி மாலதியை வாசலில் வைத்து வரவேற்றனர். வானதியும் அருளும். வானதி மாலதியை அணைத்து கொண்டு அவள் காதில் ஏதோ கிசுகிசுத்தாள். இருவரும் கலகலவென்று சிரித்தனர். என்ன மாப்பிள்ள சார், ஏதும் பேச மாட்டீங்க? அணியின் தோலை இடித்தான் அருள். சாஸ்திரத்துக்கு ஒரு சிரிப்பை உதித்தான் அணி. ஓகே, மதியம் லஞ்சுக்கு மீட் பண்ணலாம். இன்னைக்கு உங்களுக்காக ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்காரு அருள், வானதி மலர்ச்சியோடு கூறினாள். இருவராக பிரிந்து அவரவர் இடத்திற்கு கிளம்பினார்கள். என்னடா மாமனார் வீட்டிலலாம் எப்படி? வீட்டில் நுழைந்து கொண்டு அணியின் காதில் ரகசியமாய் கேட்டான் அருள். விருந்தெல்லாம் நல்லா போச்சாடா? விருந்தெல்லாம் நல்லா போச்சாடா? வீடு எப்படி இருக்கு? செட்டில் ஆயிட்டீங்களா? நடந்து கொண்டிருந்த அருள் சட்டென்று நின்றான். அவனுக்கு முன் ஒரு அடி இருந்த அனிருத்தும் நின்றான். என்னடா நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், மண்டையை மட்டும் மாற்ற? அணி பதில் சொல்லாமல் அவனையே முறைத்தான். ஏய் முறைக்கிற, என்னடா நடந்துச்சு? அதுவரை வில்லன் லுக்கில் இருந்த அனிரு அளந்தான். என்ன ஆச்சா? அட பாவி, ஒன்றுமே நடக்கலடா. அருளிடம் மாலதி சொன்னதை பற்றி கூறினான். அருளிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அமைதியாக இருந்தான். இதெல்லாம் சரி வருமா? என்னடா யோசிக்கிற? இல்லை அணி, இது ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகலாம், ஒரு ட்ரை தான். தேவையில்லாமல் உங்களுக்கு நடுவில் என்னால். சாரிடா. டேய், என்னடா இப்படி ஃபார்முலாவுக்கு பேச ஆரம்பிச்சிட்ட? நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறது எங்களுக்கும் சந்தோஷம்தான். இருந்தாலும் தயக்கமாய் கேட்ட அருளை அனிருத் கை அமர்த்தினான். இதுதான் பிளான். வர புதன்கிழமை லீவ். நாம் 4 பேரும் குமாரகோம் போகிறோம். அருள் தலையை ஆட்டினான். கொஞ்சம் நம்பிக்கையையும் கொஞ்சம் பதற்றமும் அவனை பற்றி கொண்டது. குமாரகோம் கேரளா போயிட்டு வாங்க மாலதி. நாங்கள் ஏன்? கிட்டத்தட்ட அதே நேரம் வானதியிடம் மாலதி போராடி கொண்டிருந்தாள்.
ஆமாம் வாணி, சூப்பர் பிளேஸ். நீ கூட ஸ்கூலில் பார்த்து சொல்கிறீங்களே, கனிமீன் போனால் இங்கே தான் போகணும்னு ஞாபகம் இருக்கா? ஐயோ லூசு, நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்க, நாங்கள் ஏன்? எங்கோ பார்த்து கொண்டு வானதி பேசினாள். நீங்களும் வாங்க, ஒரு லொக்கேஷன் போல இருக்கட்டும். நல்லா இருக்கும் இல்லை? 2 செட் ஓப் கப்பிள்ஸ், 2 செட் ஓப் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கும்பா. இல்லை மாலதி, நான் என்ன சொல்கிறேனா? நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நாம் போகிறோம் அவ்வளவுதான். சரி, அருள்கிட்ட சொல்லணுமே. கேட்கலாமே. வானதி தன் கைபேசியை எடுத்தாள். அதற்குள் அருளிடம் இருந்து அழைப்பு வந்துவிட்டது. அருள், நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன். ஓ, சொல்லிட்டாங்களா? என்ன சொல்கிறது தெரியலையே. இங்கே அணி ரொம்ப கம்பல் பண்ணுறான். மாலதியும் கம்பல் பண்ணிட்டு இருக்கா. மாலதி வெடுக்கென்று போனை பிடுங்கினாள். என்ன அருள், 2 பேரும் பூச்சாண்டி காட்டுறீங்க? மரியாதையா 2 பேரும் எங்கள் கூட குமாரகோம் வர்றீங்க, புரியுதா? சொல்லிவிட்டு போனை வைத்தாள். அங்கே அருள் இன்னும் குழப்பத்தோடு இருந்தான். தேவையில்லாமல் பண்ணுறோம்டா. அதெல்லாம் இல்லை அருள், இப்போது தனித்தனியாக இருக்கீங்க, அங்கே போயிட்டு வரும்போது ஒன்றா வருவீங்க. அருள் நம்பிக்கை இல்லை. பார்வை ஒன்றை பார்த்தான். ப்ளீஸ் மீடா, வானதிக்கு உன் மேலே அவ்வளோ லவ் இருக்குது. அதை நாம் வெளியில் கொண்டு வரப்போகிறோம், அவ்வளோதான். அதை எப்படிடா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்க? அதெல்லாம் அப்படித்தான். அப்படின்னா எப்படி? விட மாட்டியே நீ. சரி, சொல்கிறேன். இப்போ நம்ம ஸ்டோரி டைட்டில் என்ன? கல்யாணம் டு காதல். கல்யாணம் ஆரம்பத்திலேயே முடிஞ்சிருச்சு. அப்போது காதல் கடைசியில் வருமா இல்லையா? சத்தியமாக ஒரு வார்த்தை கூட புரியலை. அட போடா கிறுக்கு பயவுல, உனக்கு ஒன்றும் புரியாது போ. போய் லீவ் அப்ளை பண்ணு போ. அருள்மொழியை தோளில் தட்டி அனுப்பினான். அவன் சென்றவுடன் மாலதிக்கு கைபேசியில் மெசேஜ் சென்றது. NH4 நெடுஞ்சாலை, சென்னை காஞ்சிபுரம் தேசிய நெடுஞ்சாலை. அந்த காலை வேளையில் வெறுமையாக இருந்தது. பின் பனிகாலத்தின் காலை நேர ஈரப்பதம் சாலை வரை இறங்கி தாரை மேலே ஒரு ஈரப்பூச்சு பூசிக்கொண்டிருந்தது. சாலையின் இருபுறமும் முட்டை மரங்கள் எங்களுக்கும் வாழ்வு வரும் என்று பாடுவது போல லேசாக தலையை ஆட்டிக்கொண்டு இருந்தன. சூரியன் எட்டி பார்க்க ஆரம்பித்த 6 மணி. வேலைக்கு செல்லும் தாய் குருவிகளையும் தந்தை குருவிகளையும் பிள்ளைகள் கீச் கீச் என்று தத்தமர்களது மழலை மொழியில் அனுப்பி கொண்டிருந்தன. விர் என்ற சத்தத்துடன் சாலையை கிழித்து கொண்டு அந்த கருப்பு நிற ஹோண்டா பறந்து வர, அந்த சாலையின் ஓரத்தில் புல் மேய்ந்து கொண்டிருந்த கண்ணுக்குட்டியும் பசுவும் பதறி அடித்து கொண்டு ஓடின. அந்த காரின் முன்சீட்டில் அமர்ந்து கொண்டு மீதி உள்ள அனைவருக்கும் கடவுள் மீது அளவில்லாத பக்தி உருவாகும் அளவிற்கு வேகமாய் ஓட்டி சென்று கொண்டிருந்தான் நம் புது மாப்பிள்ளை அனிருத். அந்த வேகத்திற்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாமல் ஸ்டூடியோவில் ஸ்ரேயா கோஷல் முன்பே பாடிக்கொண்டிருந்தாள். சார், கொஞ்சம் பொறுமையாக போங்க சார், அருள் கையை கட்டி கொண்டு சொன்னான். தலையை ஆட்டிவிட்டு அணி அக்சிலேட்டரை அழுத்தினான். அதுவரை 100இல் சென்று கொண்டிருந்த வண்டி 20 நொடியில் 120 நெருங்கியது. அணி, விளையாடாதீங்க, பொறுமையாத்தான் போகிறது, பின்சீட்டில் இருந்த மாலதி முறைப்பாக கேட்டாள். போகலாமே சொல்லிவிட்டு மீண்டும் மிதித்தான். இப்பொழுது முள் 140ஐ தொட்டுவிட்டு வந்தது. அண்ணா, கொஞ்சம் பொறுமையாக போகலாமே. அதுவரை அமைதியாக இருந்த வானதி பேசினாள். அடுத்த 5-6 நொடிகளில் வண்டி 60க்கு மாறியது. இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரியல? நாங்கள்லாம் சொன்னப்ப காது எங்கடா இருந்துச்சு? அருள் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து அணியின் தலையில் தட்டினார். என் தங்கச்சி சொல்லிட்டா, அதுக்கு மறுபரிசீலனை கிடையாது பாஸ். கியரை மாற்றிக்கொண்டு பேசினான். போதும் போதும், உங்கள் பாச மலரீசம் புல்லரிக்குது, மாலதி சிரித்து கொண்டே சொன்னாள்.
என்ன மாலதி நீ, ஊருக்கு போகிறோம், இன்னைக்கு கூட குளிக்காம புல் அரிக்குதுன்னு பண்ணிட்டு இருக்கையே. வானதியும் அருளும் சிரிக்க, பார்த்துக்கிறேன் என முணுமுணுத்து கொண்டாள். அடுத்த அரை மணி நேரத்தில் வாலாஜாபேட் போகும் வழிக்கு வண்டி மாறியது. சூரியனும் தூக்கத்தை உதறி போட்டுவிட்டு வெகு சுறுசுறுப்பாக பிரகாசிக்க ஆரம்பித்தான். அனி, டீ சாப்பிடலாம், ஏதும் கடை இருக்கும், வழியில் நிறுத்துங்க. மாலதி சொல்லி கொண்டு இருக்கும் போதே அந்த ஹேவி மாடல் தென்பட்டது. பிரேக் மீது காலை வைத்து வண்டியை ஓரமாக கொண்டு வந்தான். அங்கு ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்கும் அதன் அருகில் A1 ரெஸ்டாரண்ட் இருந்தது. உள்ளே சென்று அனைவரும் ஆளுக்கொரு சேரில் உட்கார்ந்தனர். ஆர்டர் சார் என்று பவ்யமாக வந்து நின்றான் ஒரு சிறுவன். தம்பி, நீ ஸ்கூலுக்கு போகாம ஏன் இங்கே வேலை பார்க்குற? பொறுப்பாக அனிருத் கேட்டதும் அந்த சிறுவன் முகம் சுளித்தான். ஐயோ சார், நான் BA படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார், கொஞ்சம் குள்ளமாய் இருக்கேன், அதுக்காக பார்க்குறவங்களாம் இதையே கேட்குறீங்களே சார், ஆர்டர் சொல்லுங்க முதல்ல. 4 டீ முறைத்து விட்டு சொன்னான். வேற சார்? வேற என்ன இருக்கு? அருள் கேட்டான். வேற ஒன்றும் இல்லை சார், டீ மட்டும்தான் இருக்கு. அவன் மிகவும் சீரியஸாக சொல்லி முடிக்க அணி கடுப்பானான். அப்புறம் எதுக்குடா வேறன்னு கேட்டா விட்டால் எழுந்து அவனை அடித்து விட்டிருப்பான். அட போ சார், காலங்காத்தால் உன்னோட ரோதனையா போச்சு. தலையில் அழித்து கொண்டு அவன் சென்றான். அவன் நகர்ந்ததும் அனைவரும் மணியை பார்த்து கைதட்டி சிரித்தனர். என்ன, காலையில் வேகமாக கார் ஓட்டினதுக்கு பழி வாங்குறீங்களாக்கும்? ஏய், உன்னைத்தாண்டி. மாலதி பக்கம் திரும்பினான். என்னது, டீயா? புருவத்தை உயர்த்தி அவனை முறைத்தாள். என்ன, டீ போதுமா இல்லை காப்பி வேணுமான்னு கேட்டேன்டா செல்லம், உழைந்தான். அந்த சிறுவன் 4 டீ கிளாஸுடன் வந்து டேபிள் மீது வைத்தான். சார், ஸ்பெஷல் டீ, உங்களுக்காக இஞ்சி ஏலம் போட்ட டீ. அருள் இடைமறித்தான். ஏன்பா, உப்பெல்லாம் சரியாக போட்டாச்சா? இப்பொழுது வானதி தவிர அனைவரும் சிரிக்க அடுத்த 2 நொடிகளில் அவளின் கைப்பையை அருளின் தலையை நோக்கி பறந்தது. டீ முடித்துவிட்டு மீண்டும் காரை பறக்க விட்டான் அனி. சாலையில் மற்ற வண்டிகளும் சென்று கொண்டிருக்க சற்று அடக்கியே வாசித்தான். அனி, அந்த பிளேயரை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. ஓய் அனி, உனக்கு இந்த சாங் பிடிக்கலையா? பஸ், நீங்கள் ஆஃப் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். ஓகே. கியரில் இந்த கை எடுத்து அந்த பிளேயரின் சிகப்பு பட்டனை தட்டினான். புதிய மனிதா என்று எந்திரனை பூமிக்கு அழைத்த SPP அத்தோடு தன் அழைப்பை நிறுத்தினார். நிறுத்தியாச்சு, இப்போ சொல்லு. வானதி, நீ பாடுது, வானதியின் காதில் கூறினார். வானதி முறைத்தாள். போடி, ஒழுங்கா எந்திரன் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தோம்ல, அப்போ பாடாத, நானே பாடுறேன். மாலதி தொண்டையை செருமி சரி செய்து கொண்டாள். மாலு, பாசமாக அழைத்தான் அனி. மாலதி உடனே சொல்லுங்க வாலு என்றதும் வானதிமார்களும் சிரித்தனர். இல்லை, நான் வேணா காரை ஒரு ஓரமாக நிறுத்திடுறேன், அப்புறம் பாடுறியா? சப்போஸ் உன் பாட்டை கேட்டு எனக்கு ஏதும் ஆயிடுச்சுன்னா ஆக்சிடெண்ட் ஆகாமல் இருக்கணும்ல, அதான் கேட்குறேன். மாலதியின் கை நசுங்க அணியின் காதில் பேசியது. ஐயோ வலிக்குது, விடு விடு, நான் சும்மா சொன்னேன். லோலாயே ஹிஹி என்று தாஜி பண்ணி தப்பித்தான். நீ நான் என்று போட்டி போட்டு யாருமே பாடவில்லை. சற்று நேரம் கழித்து அந்த அமைதியான சூழலை ஒரு அழகான குரல் கலைத்தது. அக்கம் பக்கம் யாருமில்லா பூலோக வேண்டும், அந்திப்பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும், என் ஆசை எல்லாம் முன்னெருக்கத்திலே, என் ஆயுள் வரே உன் அணைப்பினிலே, வேறென்ன வேண்டும் உலகத்திலே. இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே. கண்கள் மூடி பாடிக்கொண்டிருந்த வானதி சற்றென்று நிறுத்தினாள். அருள் தன் காதுகளையே நம்ப முடியாத நாய் அவளை பார்த்தான். இத்தனை அழகாய் பாடத் தெரியுமா இவளுக்கு? பாடு வானதி. மாலதி அவள் தோள்களை குலுக்கினாள். அவ்வளோதான், அடுத்து நீங்க ஆரம்பிக்க வேண்டியது. எழுத்து லே அல்லது லே, குரில் அல்லது நெடில். அப்துல் ஹமீத் போல குரல் மாற்றி பேசி காட்டினான். அனி சற்று நேரம் யோசித்தான். லேலே பாட்டுலாம் இல்லை, நீங்க போங்க ஆடுறீங்க. இருக்கு வானதிமார்களும் ஒன்றாக சொன்னார்கள்.
பாரேன் புருஷன் பொண்டாட்டி எப்படி டேபிளத் மேட்ச் ஆகுதுன்னு. அணி அருளை சீண்ட வானதி வெட்கத்தில் முகத்தை மூடிக்கொண்டாள். பேச்சை மாற்ற வேண்டாம். ஓகேனா லா வரிசையில் பாடுங்க. லா லா. அணி தொண்டையை கனைத்து கொண்டான். லைஃப்பில் ஒய்ஃப் வந்துட்டா ரைட்டாக தான் இருக்கணும். வெயிட்டான பொண்ணை பார்த்தாலும் லைட்டாக தான் சிரிக்கணும். வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தால் கெஸ்டாக தான் நடத்தணும். உன்மேல் தப்பு இல்லாட்டியும் சைலண்ட்டாக இருக்கணும். லல்லா கமான் கேர்ள்ஸ். மாலதியும் வானதியும் சேர்ந்து கொண்டனர். லல்லா. அணி வெற்றிகரமாக தன் பாடலை முடித்துவிட்டு இப்பொழுது மாலதிக்கு வார்த்தை கொடுத்தான். மாலு, நீ பாட வேண்டியது மீண்டும் லா. மாலதி அவசரமாக யோசித்து கொண்டிருந்தாள். சில நொடிகளில் அவளுக்கு ஒரு பாட்டு கிடைத்தது. லட்சம் வார்த்தைகள் முற்றும் தீர்ந்தன இங்கே. வார்த்தை வந்தாலும் காதல் வராமல் வாழ்பவர் கோடியே. காதல் வந்தாலும் வார்த்தை வராமல் வாழ்வது. பாட்டை பாதியில் முடித்துக்கொண்டு அருளை பார்த்தாள். அருள் ஒன்றும் புரியாமல் என்ன என்றான். மாலதி சிரித்தாள். தா நீங்க பாடணும். அருள் கண்மூடி சற்று யோசித்தான். தோழியா என் காதலியா யாரடி என் கண்ணே, தோழியா என் காதலியா யாரடி என் கண்ணே, மடி மீது தூங்கச் செல்கிறாய், தோள் மீது சாய்ந்து கொள்கிறாய், நெருங்கி வந்தால் நண்பன் என்கிறாய், ஓஹோ பெண்ணே ஏனடி என்னை கொள்கிறாய், உயிர் வரை சென்று தின்கிறாய், மெழுகு போல் நான் உருகினேன், என் கவிதையே என்னை காதல் செய்வாய். அருள் பாட அங்கே வானதி குங்குமப்பூவாய் சிவந்து கொண்டிருந்தாள். மாலதி அவளை இன்னும் சீண்ட போதும் சார் உங்க சுசுவசன் சாங் என்று கண்ணடித்தாள். வானதி ரகசியமாய் மாலதி கையை பிடித்து காதில் கெஞ்சினாள். ப்ளீஸ் டி சும்மா இரு. மாலதி அனைத்தையும் உடனுக்குடன் கைபேசியில் அருளிற்கு SMS அனுப்பிய விவரம் பாவம் வானதிக்கு தெரியாது. அந்த 3 மணி நேரம் பாட்டு கதை என்று உற்சாகமாய் பொழுது போனது. தர்மபுரி வந்ததும் வண்டி ஓட்டும் பொறுப்பை அருள் ஏற்றுக்கொண்டான். அணி தன்னால் எவ்வளவு முடியுமோ மாலதியை அவ்வளவு சீண்டு கொண்டிருந்தான். பெருந்துறை தாண்டி அவிநாசி செல்லும் வழியில் சாப்பிட வண்டியை நிறுத்தினார்கள். தனக்கு பசிக்கவில்லை என்று மாலதி வெறும் ஜூஸ் மட்டும் குடித்தாள். வானதி சப்பாத்து மட்டும் போதும் என்று சொல்லிவிட அருளும் அணியும் ஸ்பெஷல் மீல்ஸை ஒரு கட்டு கட்டினார். பிறகு அனைவரும் காருக்கு வந்தனர். ரொம்ப புல்டா சாமி, இந்த மாதிரி வெளியே வந்தாதான் நல்ல சாப்பாடு கிடைக்கும் போல. அணி சொல்லி முடித்த அடுத்த வினாடி மாலதி அணியை முற்றுகையிட்டாள். ஐயோ, நான் வானதிக்காக சொன்னேன். டெய்லி அருள் சமைக்கிறதா தான் சாப்பிட்றாள். இப்படி வெளியே வந்தால் நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னேன். நீ எவ்வளோ சூப்பராக சமைக்கிற, பாவம் என்று மாலதி விடுவித்தாள். ஆனால் அந்த பக்கம் நின்ற அருள் அடுத்த காதை பிடித்தான். ஏண்டா டெய்லி என் சாப்பாட்டை காலி பண்ணிட்டு என்னையே கலாய்க்கிறியா நீ? ஐயோ விடுங்கடா, தெரியாமல் இப்படி மாட்டிக்கிட்டேனே. தலையில் அடித்து கொண்டு முன் சீட்டில் ஏறப்போனவனை மாலதி தடுத்தாள். நான் டிரைவ் பண்ணுறேன். நீங்கள் 2 பேரும் நிறைய சாப்பிட்டீங்க, தூங்கிடுவீங்க. அருள் நீங்கள் பின்னாடி போயிடுங்க. வேணாம் மாலதி, நாங்கள் பார்த்துக்குவோம். யூ டோன்ட் வொரி. அருள் பின்னே செல்ல யோசித்து இப்படி சொன்னான். மாலதி குரலை தாழ்த்தி பேசினாள். ஹலோ, உங்களுக்காக நான் சாப்பிடாம வெறும் ஜூஸ் மட்டும்தான் குடிச்சிருக்கேன். மரியாதையாக பின்னாடி போய் உட்காருங்க, இல்லை ஒற்றை விரலை ஆட்டி மிரட்டினாள். 2 பேரும் எப்படி சாப்பிட்டாங்க? இவங்கள வண்டி ஓட்ட சொன்னா பாதி வழியில் தூங்கிட மாட்டாங்க? வானதிக்கு என்ன சொல்வதென்றே தெரியாமல் தலையை மட்டும் மாட்டினாள். அருள் பின்னே சென்று அமர்ந்து கொள்ள மாலதி டிரைவர் இருக்கைக்கு வந்து சீட் பெல்ட் அணிந்து கொண்டாள். போகலாமா என்றபடி சிக்னல் கொடுத்தாள். அந்த கார் நிதானமான வேகத்தில் கோவை பாலக்காடு பைபாஸில் பயணித்தது. முழுதாக 3 மணி நேரம் சென்றிருக்கும். மெல்லிய சத்தத்தில் கார்த்திக் விண்ணை தாண்டி வருவாயா என்று வினவிக் கொண்டிருக்க மாலதி தவிர மற்ற 3 தூங்கிக் கொண்டு வந்தனர். கண்ணாடி வழியாக பின்சீட்டை கவனித்து அணியை எழுப்பினாள். கண்களை கசக்கிக் கொண்டு எழுந்தான். பார்டர் வந்தாச்சு.
இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். நம்ம ஆப்ரேஷனில் முதல் பகுதி சக்ஸஸ். பின்னாடி பாருங்க. பின்னே அருள் தலையை சீட்டில் சாய்ந்து நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் கைகளை பிடித்தபடி வானதி அவன் தோளில் தலையை சாய்த்து அழகாய் தூங்கிக் கொண்டிருந்தாள். அனிருத் மாலதியை பார்த்து புன்னகைத்தான். அங்கே பாருங்க. மாலதி காட்டிய இடத்தில் ஒரு மஞ்சள் பலகை. பாலக்காடு மாவட்ட எல்லை ஆரம்பம். அதன் கீழ் மலையாளத்தில் ஏதோ எழுதியிருந்தது. அதே நேரம் ஸ்டீரியோவில் அல்போன் ஜோசப் தான் கிடாரரை ஏ மஜோர் இ மின்டோரில் மீட்டினார். வரவேற்பின்னு மலையாளக்கார மனசம்பந்தம் சொரியும் ஆரோமல. கோட்டையும் ரவிச்சந்திரன். கடைகளில் சரம் சரமாய் தொங்கும் மல்லிகையை உனக்கு வாங்கி வர ஆசைதான். இருந்தாலும் பயப்படுகிறேன். நீ மறுத்துவிட்டால் அந்த மல்லிகை மனம் வாடுமே. முதல்ல இந்த இடத்துல ஆட்சி பண்ணவங்க சேரர்கள். அதனால் இந்த இடத்துக்கு சேரலும் பெயர் வந்துச்சு. அதாவது சேரர்கள் இல்லம். அந்த சேரலும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கேரளம் ஆயிடுச்சு. திருச்சூர் தாண்டி அந்த வளைவு நெளிவும் ஏற்றமும் இறக்கமுமான பாதையில் மாலதி வண்டியை செலுத்தி கொண்டிருக்க அனிருத் தன் வரலாற்று திறமையை பறைசாற்றி கொண்டிருந்தான். இல்லை இங்கே முழுக்க மலைகள் தான். இந்த மாதிரி மலை சரிவு இருக்கிறத சேரன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து தான் சேரளம் கேரளம் இப்படி இந்த இடத்துக்கு பேர் வந்துச்சு. இது மாலதி. அப்படியா? நான் எங்கேயோ படித்தேன். கேரளானா தேங்காயம், கேரளம்னா ஊர். அதனால் இதை கேரளான்னு சொல்கிறாங்க. வானதி சமீபத்தில் கூகுள் ஆண்டவர் உதவியுடன் கேரளா பற்றிய தகவல்களை திரட்டி இருந்தது உபயோகமாய் இருந்தது. அருள்மொழி ஒன்றும் பேசாமல் ரோட்டை வேடிக்கை பார்த்து கொண்டு வந்து கொண்டிருந்தான். அவனை மாலதி சீண்டினாள். என்ன மிஸ்டர் அருள்மொழிவர்மர், நீங்கள் தான் ராஜராஜ சோழராச்சே. உங்கள் கருத்தை சொல்கிறது. என்ன சொல்லணும்? அருள் தன்னிலைக்கு அப்பொழுதுதான் வந்தான். என்ன சொல்லணுமா? போச்சு போங்க. இப்போ நாங்கள் பேசினது ஒன்று கூட காதல விழலையா? ஏதோ சமாளிக்க வந்த அருளை அனிருத் நிறுத்தினான். அட நீ வேற மாலதி. சார் இந்த உலகத்தில் இருந்தாதானே அவர் தான் பறந்துட்டு இருக்காரே. பின் சீட்டில் இருந்த அருள் அணியின் தலையின் நறுக்கென்று குட்டினான். வானதி மற்றும் ஒன்றும் புரியாமல் முழித்து கொண்டிருந்தான். நாங்களும் தான் என்று வாசகர்கள் நினைக்க வேண்டாம். வானதிக்கு முன்பே அருள் விழித்துவிட்டு தன் மீது வானதி சாய்ந்து கொண்டிருந்ததை பார்த்து பயந்து பின் காரின் ஒரு மூலைக்கு சென்று அமர்ந்து 44 நிமிடங்கள் ஆகின்றன என்பது ஒரு செய்தி. சற்று நேரத்தில் கார் கடையும் கட்டிடமும் நிறைந்த திருசூரை தாண்டி அங்கமல்லி பெரும்பூர் சாலையை அடைந்தது. மலையை குடைந்து சாலை வடித்து இயற்கையின் அழகை தாராளமாய் இருபுறமும் குவித்து கிடந்தது. கண்ணு கெட்டிய தூரம் வரை மரகத பச்சை கம்பளிகள், தூரத்தில் வெள்ளை மேகம் சூழும் குன்றுகள், நேர்த்தியாக திட்டமிட்டு சதுரமான வெளிகளுக்குள் சின்ன சின்ன ஊடு வீடுகள். ஒவ்வொரு வீட்டையும் சுற்றி குறைந்தபட்சம் 4 மரங்கள். சும்மாவா சொன்னார்கள் கேரளத்தை கடவுள் சொந்த இடம் என்று? அந்த அழகிய வானதி அழகான தன் கண்களால் மென்று விழுங்கி கொண்டிருந்தாள். கிட்டத்தட்ட 11 மணி நேர பயணத்தின் முடிவில் கோட்டயம் நகரின் புறநகர் எல்லையை தொட்டனர். டோல்பூத் தாண்டிய பின்பு ஒரு சாய் கடையில், அதான் கேரளாவிற்கு அடியெடுத்து வைத்து விட்டோமே, இனிமேல் மலையாளம்தான் கதையில் கலப்பது தவிர்க்க முடியாதது. அடுத்ததாக அருள் காரை கோட்டயம் செல்லும் சாலைக்குள் செலுத்தினான். தென்னை மரங்கள் சாலையின் இருபுறமும் கண்ணுக்கெட்டிய தூரம் வரை வரிசையாக நின்று கொண்டு புது ஜோடிகளை தலையாட்டி வரவேற்றன. சில இடங்களில் ரப்பர் மரங்களின் மேலே ஒரு கீறல் இட்டு அதிலிருந்து வடிந்த பால் அதனோடு கட்டப்படிந்த வாளியில் விழுந்து நிரம்பிக் கொண்டிருந்தது. அழகான பெண்களும் ஆஜான பாகான ஆண்களும் அந்த பால் நிறைந்த வாளியை தூக்கி கொண்டு சென்றனர். சீமாட்டி ரவுண்டானாவை தாண்டிய பின் கோட்டயம் KTTC ஹோட்டல் வந்தது. அப்சரா நகர் வெல்கம்ஸ் யூ என்று பெயர் பலகையை தாண்டி வண்டி உள்ளே சென்று நின்றது.
மாலதி ஒரு ட்ராலி பேக்கும் வானதி ஒரு ட்ராலி பேக்கும் டிக்கியில் இருந்து எடுத்து கொண்டனர். அருள் தன் பையை கையில் எடுத்துக்கொண்டு செல்ல அனிருத் மட்டும் ஹாயாக நடை போட்டு சென்றான். இதை பார்த்துவிட்ட மாலதி ஓடிச் சென்று தன் கையில் வைத்திருந்த இன்னொரு பையை அவன் தலையில் தூக்கி வைத்தாள். ரிசப்ஷனுக்கு சென்று லக்கேஜ்களை கீழே வைத்துவிட்டு ரிசப்ஷனை அணுகினார்கள். நெற்றியில் சந்தனமும் அதன் கீழ் குங்குமமும் வைத்திருந்த அந்த பெண் இவர்களை பார்த்து சிரித்தாள். பட்டு பார்டர் வைத்த ஒரு வெள்ளை சுடிதார் அணிந்திருந்தாள். இப்பொழுதுதான் ஷிஃப்ட் ஆரம்பித்திருக்கும் போல சுருண்ட ஈரமான நீளமான கூந்தலை லூசாக நுனியில் கட்டி அருகில் இருந்த டேபிள் பானின் காற்றில் உலர விட்டிருந்தாள். சுஸ்வாகதம் சார், வரவேணும் மேடம். பந்தாவாக அவளுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொண்டான் அனி. மிஸ்டர் மிஸ்ஸஸ் அனிருத், மிஸ்டர் மிஸ்ஸஸ் அருள்மொழி. பிங்க் நிறத்தில் சாயம் பூசிய விரல்களை கீபோர்டில் தட்டினாள். அவளது பெரிய விழிகள் ஒரு சிறிய தேடல்களுக்கு பின் சிரித்தது. புக் ஆயிருக்கு சார், ஒரு நிமிஷம். ரூம் 12-13 என்று சொல்லிவிட்டு எழுந்தாள். வரவேற்பறை அருகில் உள்ள அறைக்கு முன்பு சென்று குரல் கொடுத்தாள். ரவி. அவரே 12-13. முருகலேலிக்கு கொண்டு போக பெட்டிகள் எடுக்கு என்று வந்தவனிடம் சொல்லிவிட்டு அனிருத்தை பார்த்தாள். 2 டபுள் பெட்ரூம் சார். கோட்டயத்துக்கு ஒரு சுகவாசம் ஆசாம்சிக்கணும். இந்த கோட்டயம் குமாரகோம் சுற்றி பார்க்க கைட் கேட்டிருந்தேன். நேற்று போன் பண்ணினப்போ அவளிடம் பேச்சை வளர்த்தான் அனி. அவன் கேள்வியின் உண்மையான காரணத்தை புரிந்து கொண்ட மாலதி அவனை இழுத்துவிட்டு ஜாடையாக முறைத்தாள். இந்த கதையோட அடுத்த பகுதியை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.